ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட இந்த கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த ஃபேன் வந்து பேரிங் சவுண்டு வருது, ஓப்பன் பண்ணுங்கன்னு. நாங்கள் வந்து பாருங்கள், ஒரு பேரிங் வந்து எல்லாம் கெட்டு போயிருந்தது. அதை வந்து கழட்டிட்டோம். இப்போ இந்த பேரிங் கழட்டும் போது என்ன ஆகும், பை சான்ஸ் வந்து இது கழட்டும் போது வந்து இதில் வந்து அடிபட்டுட்டுனா இப்போ ஃபுல் நம்ம காயில் வைண்டிங் பண்ணணும். மேலுள்ளது கலரில் இது நார்மலாக கை வச்சு ஸ்க்ரூவை வச்சு ஓப்பன் பண்ண முடியாது, லேசாக அடித்து தான் எடுக்கணும். அப்போ அந்த காயில் வந்து அடிபட்டுட்டுனா ஃபுல் காயில் வேஸ்ட் ஆயிரும். இப்போ அது நாங்கள் பேரிங்கில் வந்து கழட்டும் போது அடிப்படுதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. கீழே உள்ள பேரிங் வந்து ஓப்பன் பண்ணும் போது காயில் அடிப்படாது. மேல் உள்ள பேரிங் பாருங்கள், இங்கே ஸ்டார்டர் இருக்குது, இங்கே வந்து பேரிங் இருக்குது. அப்போ இதில் வந்து சுற்றி வச்சு அடிப்போம். அடிக்கும் போது இந்த பேப்பர் தருது பார்த்திங்கன்னா, இந்த பேப்பர் எதுவுமே விழுந்துடக்கூடாது. விழுந்ததுன்னா வந்து பலபடி நம்ம வைண்டிங் தான் பண்ணி ஆகணும். இது இப்போ எப்படி இருப்பா சக்ஸஸ்ஃபுல் ஆகுதான்னு பார்க்கலாம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். பாருங்கள், லேசாக தட்டி எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை வராது. லேசாக சுற்றி வச்சு அடிக்க போனால் ஒரு பேப்பர் விழுந்துடக்கூடாது. அதில் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி அடிக்கும் போது அதில் ஒரு பேப்பர் மாதிரி விழக்கூடாது. இதில் இது வரைக்கும் பேப்பர் விழாமல் எடுக்கணும். ஆனால் அடிக்காமல் இது கழட்ட முடியாது. நாங்கள் எப்போவுமே கீழே உள்ள பேரிங்க்கு நாங்கள் கேரண்டி தருவோம். பாருங்கள், இது இப்படி அதில் மாட்டியிருக்கு பார்த்திங்களா. இனி இப்போ நம்ம அதை எடுக்கிறது தான் சவால். இப்போ இதை அடித்து அடியில் ஷார்ட் ஆகிட்டா ரன்னிங்கில் இருக்கான்னு அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு அந்த லைட் காமிக்கும் ஸ்டார்டர் ஓகே இல்லைன்னு. இப்போ அந்த லைன் வந்து ஓகேன்னு காட்டுது. அதனால் பேரிங் கழட்டுறாரு மெதுவாக. ஒரு பேரிங் எடுத்தாச்சு. இது ஃபிட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து கேரண்டி வாரண்டி கிடையாது. ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிட்டா தான் கேரண்டி வாரண்டி, இல்லைனா கஸ்டமர்கிட்ட ஸ்டார்டர் நிறைக்குன்னு சொல்லணும். இது வந்து ஒரு கோவில் ஃபேன். இது 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டவே மாட்டாங்க. ஒரு புது பேரிங் செட் பண்ணிட்டாரு. வாங்க, அதற்கு அந்த ரிங்கை தேய்ப்போம். ரிங்கை தேய்க்குன்னா உள்ளே பார்த்திங்களா அப்படி துரு பிடிச்சிருக்கா. இதை ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். வாங்க தேய்ச்சிட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி உப்பு பிறகு 4 பக்கம் நல்லா தேய்க்கணும். மீன்ஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தெரியுங்களா, இது கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு இதெல்லாம் கலரு இப்போ ஒரு லைன் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கஸ்டமரோட நல்ல நேரம். ஸ்டார்டர் வந்து கீழே பேப்பர் விழலை. இல்லைனா 450 வரைக்கும் செலவாயிருக்கும். இதில் வந்து 2 டைப்பில் நாங்கள் வைண்டிங் பண்ணுவோம். ஒன்று வந்து அலுமினியம் வயராக இருக்கும், ஒன்று வந்து காப்பர் வயராக இருக்கும். காப்பர் வயர்னால் விலை கூடுதலும், அலுமினியம் வயர்னால் 19 ரூபா குறையும். கம்பெனி ஃபிட்டிங் எது இருக்குது, காயில் வைண்டிங் தான் காயிலில் பண்ணுவோம், அலுமினியம் வயரிங் தான் அலுமினியில் பண்ணுவோம். இதுவும் அடிக்கிற பாருங்கள், ஓங்கி அடிக்கக்கூடாது, லேசாக தான் அடிக்கணும். ஓங்கி அடித்தா பேப்பர் விழுற சான்ஸ் இருக்குது. பேப்பர்னால் பார்த்திங்களா அந்த ஒயிட் கலராக தெரியுதா, இப்படி விழக்கூடாது. இதில் குறையாக தான் விழுந்துருக்கு, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ செக் பண்ணலாம் வாங்க. பேரிங் 2மே செட் பண்ணியாச்சு. இதில் வந்து பேரிங்கு பிரச்சனை இல்லை. அதில் பேரிங் பிரச்சனை தான், ஸ்டார்டரும் பேரிங்கும் டச்சாக இருக்கும், கனெக்ட் ஆகும், அதுதான் ஒரு பிரச்சனை. மேல் பேரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கூலன் கம்பல்சரி வேணும். இது ஒரு கீழ் பேரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு அத்தோடி கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும். அத்தோடினா சுத்தியல். இப்போ 2 பேரிங்கும் போட்டு செட் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு இனிமேல் தான் நமக்கு ரிசல்ட்டு தெரியும். இப்போ இதில் தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஸ்டார்டர் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைட் பார்த்திங்களா அப்படி எரியுது பார்த்திங்களா. வயர்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு பொருளுமே இதில் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். அவசரப்படுத்தவே முடியாது. 10 பொருள் சொல்கிற இடத்துல ஒரு பொருள் பண்ணாலுமே தான் சக்ஸஸ் ஆகும். அவசரமாக பண்ணால் ஏடாவூடா ஏதாவது ஆயிரும். அதனால் நின்று நிதானமாக பொறுமையாக பண்ணுறதுனால தான் எங்களுக்கு ஒரு பொருள் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. சில பொருள் டக்குன்னு ஆயிரும், சில பொருள் டைம் எடுக்கும். இப்படி தான் நடக்கும் எங்களுக்கு, சரிங்களா. நாங்கள் நினைப்போம் இன்றைக்கி இந்த பொருள் நம்ம டார்கெட் பண்ணி டீரை டக்குன்னு முடிக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு முடியாது, நடக்காது, முடியவே முடியாது. அது கண்டிப்பாக முடியும் சீக்கிரமாக. இப்படி தான் நம்மளோட ரிப்பேரிங் ஷாப்பில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த வேலை டக்குன்னு ஆகிட்டுனா ஒன்றுமே சொல்ல மாட்டார். அந்த வேலை கொஞ்சம் முடியலைன்னா என்ன பல்லே எங்கேயே நடிச்சிட்டு நான் மொபைலை கையில் எடுத்தாலும் கோவப்படுவார். கீழே எதுவும் பொருள் விழுந்துட்டுனா எடுத்துடலாம் கோவப்படுவார். என்ன செய்ய, நானும் பொருள் எடுக்கிறத மாட்டேன். வயிற்று பழப்பாச்சே, என்ன சொன்னாலும் பல்லை கடிச்சிட்டு இருந்துருவேன். பின்ன வீட்டில் போய் நான் பல்லு கடிப்பேன், இவர் பல்லை இழிப்பார். இதுதான் நடக்கும் எங்களுக்குள்ள. இதுதான் நமக்கு அந்நியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வெளியே கொஞ்சம் வாங்க. இவரை பாருங்கள், இவர் எப்படி பச்சேன்னு இருக்கார். இவர் அப்படியே பறித்து பச்சையாக சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ கொழுந்து இலை ஃப்ரெண்ட்ஸ். மரத்தை வெட்டின பின்ன இந்த ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ள இவ்வளோ வந்துட்டு கீரை. இதுக்கு வந்து எல்லாம் 4 பக்கம் முள்வேலி போட்டிருக்காரு.
இந்த மரத்தில் ஒரு இலையும் காணாமல் போச்சு, யாரும் பறிச்சிட்டாங்கன்னு கடைக்காரர் என் கொண்டே அறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீ கடையை பார்க்குறியோ பார்க்கலையோ, இவரை பார்க்கலையோ என் மரத்துக்கு பாதுகாப்பு நீ தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் கடையில் வேலை இல்லைங்கிற இடத்துல இப்படி மரத்துக்கு வந்து உட்காந்துருவேனா. எனக்கு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே அப்படியே இவரை கடித்து திமிர்னு போல் ஆசையாக இருக்குது. இப்போ பாருங்கள், எங்களுக்கு இந்த சோதனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபேன் ரொம்ப அவசரமாக கொடுக்கணும், கரண்ட்டும் போயிட்டு. இனி இந்த வேலை எப்படி நாங்கள் செக் பண்ணுவோன்னு சொல்லுங்கள். செக் பண்ணால் தான் கஸ்டமர் கொடுக்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நமக்கு வேலை எதுவும் நடக்காது, கரண்ட் வந்தால் தான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பிளாகில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். மீண்டும் ஒரு தடவை எங்கள் முருகை மரத்தை பாருங்கள். டட்டா பை பை, லவ் யூ, see you.